வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம். எல்லாரும் மைக் எடுங்க, நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். அதுல 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ எல்லாம் வாசிக்கலாம். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கி விடுவேன். சொல்லுங்க. இன்னைக்குள்ள செய்திக்கு கரண்ட் இருந்தா நல்லா இருக்கு. ஏன்னா அந்த டிவில சில பிக்சர்ஸ் போட்டு காமிக்கணும். அது வரைக்கும் அவனுடைய வார்த்தை கேளுங்க. இந்த எபேசு சபை, இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை என்ன? நல்லா இந்த செய்தியை நீங்க ஆரம்பத்துல இருந்து கவனிக்கணும். நீங்க அப்பதான் உங்களுக்கு புரியும். சரியா? இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை என்ன? பிசாசு எந்த அளவுக்கு இந்த சபையை வஞ்சித்து இந்த சபையினுடைய கிருபையை எடுத்து போட்டா, தேவன் நம்ம மேல் வைக்கிற கிருபையை நாம் இழந்து போகாம இருக்க, இல்ல அபிஷேகத்தை இழந்து போகாம இருக்க, இல்ல அழைப்பை இழந்து போகாம இருக்க நம்ம என்ன செய்யலாம்? 3 விஷயம் நம்ம பேச போறோம். முதல்ல சொல்லுங்க, இந்த சபைக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை என்ன? சொல்லுங்க எல்லாரும். இதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, எப்படி பிசாசு தந்திரமா இந்த சபையை வீழ்த்தினான்? சபை எப்படி தந்திரமாக வீழ்த்தினான்? மூணாவது, நம்ம இந்த காலத்துல வாழ்ற நாம எப்படி இந்த கிருபையை காத்துக்கொள்வது? அல்லேலூயா. வெளிப்படுத்துற விசேஷம் 3 புஸ்தகத்துல 3 காலம் உண்டு. ஒண்ணு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். வெளிப்படுத்துற 1ஆம் அதிகாரம் கடந்த காலம். அவருடைய நாட்கள் அதுக்கு முன்னாடி பேசுறாரு. நான் பத்மதீவுல இருந்து இதெல்லாம் பேசுறாரு. நிகழ்காலத்துல 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம். நிகழ்காலம் என்னது? 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம். 7 சபைகளை குறித்து அவர் பேசுறார். 7 சபைகளை குறித்து பேசுறார். அதுக்கு பிறகு எதிர்காலத்தை பத்தி பேசுறார். இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணும் பொழுது உண்மையாக சொல்றேன், எனக்கே சில விஷயங்கள் ரொம்ப புதிதாக இருந்தது. எனக்கு ரொம்ப சில விஷயங்கள் புதிதாக கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. சில அதிர்ச்சியான சில விஷயங்களை நான் இதுல இருந்து கற்றுக்கொண்டேன். அதனால நீங்க ஆரம்பத்துல இருந்து கேளுங்க. ஒரு விஷயத்தை கூட நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கன்க்ளூஷன், அதாவது முடிவுரையில உங்களுக்கு புரியாது. அதனால நீங்க முதல்ல இருந்து கவனிங்க. நோட்ஸ் எடுக்கிறவங்க நான் உங்களை பாராட்டுறேன், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வேற நோட்ஸ் ஏதாவது வேணும் எடுக்கணும் அப்படின்னா ஏதாவது பேப்பர்ல எடுத்து வைங்க. சரி, இப்ப முதல் பாயிண்ட் நான் சொன்னேன், இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை என்ன? அல்லேலூயா. முதல் கிருபை என்ன தெரியுமா? இந்த வெளிப்படுத்தும் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல 7 சபை உண்டு. எத்தனை சபை உண்டு? 7 சபை உண்டு. இந்த 7 சபைக்கு கிடைக்காத ஒரு பெரிய கிருபை இந்த எபேசு சபைக்கு கிடைச்சது. என்னன்னா, இந்த சபைக்கென்று ஒரு நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார். இந்த சபைக்கென்று ஒரு நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றார்? ஒரு லெட்டர் எழுதுறார். அதுதான் எபேசியருக்கு எழுதுற நிருபம். நம்ம பைபிள்ல இருக்கிற எபேசியருக்கு எழுதுற நிருபம். இந்த சபைக்கு மட்டும்தான் அவர் எழுதினார், வேற மற்ற சபைக்கு அவர் எழுதல. ஹல்லேலூயா. மற்ற சபைகள் எல்லாம் அவருடைய ஊழியம் பரவிச்சு. ஆனா முக்கியமாக சபைக்கும் இல்லாத ஒரு விஷயம், முதல் காரியம், இந்த சபைக்கு ஆண்டவர் வேண்டாம், நான் இப்படியே பேசுறேன், ஏன்னா இது இந்த ஆடியோ மிஸ்டேக் ஆனதுனால
உங்களுக்கு வேணா இது மட்டும் ஒரு இது மட்டும் பிக்சர் மட்டும் போதும். சரி, இப்ப முதல்ல சொல்லுங்க, இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை என்னது சொல்லுங்கம்மா. இந்த சபைக்கு என்ன ஆண்டவர் ஒரு நிருபத்தை எழுதி கொடுத்தார். பவுல் சொல்றத விட யார் எழுதி கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தார். இப்போ உங்க கையில என் கையிலயும் ஒரு நிருபம் இருக்கு. என்னது? பரிசுத்த வேதாகம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பல புனித புஸ்தகங்கள் இருந்தாலும் இந்த புஸ்தகத்துக்கு ஈடா வேற எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா, உலகம் எப்படி உருவாச்சுன்னு இந்த புஸ்தகத்துல இருக்கு, உலகம் எப்படி முடிய போதுன்னு இங்க இருக்கு. வேற எந்த புக்லையும் கிடையாது. ஹல்லேலூயா. உலகம் எப்படி உருவாச்சுன்னு இருக்கு, இப்போ என்ன நடந்தது நடந்துட்டு இருக்கு அதுவும் இதுல இருக்கு, இனி என்ன நடக்க போகுது அதுவும் இதுல இருக்கு. கரங்களை உயர்த்தி ஆண்டவங்க மகிமை சொல்லுங்க. அப்போ நீங்க கவனிக்கும்படி என்பதாக கேட்கிறேன். இந்த மேப்ல நீங்க பாருங்க, இது துருக்கி தேசம். இது என்ன தேசம்? துருக்கி தேசம். சின்ன ஆசியா, ஏசியா மைனர் சொல்ற சின்ன ஆசியா. நம்ம வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல பார்க்கிற 7 சபையும் அங்கதான் இருக்கு. எபேசு சபை கண்டுபிடிச்சீங்களா? எங்க இருக்கு பாருங்க. எங்க இருக்கு தெரியுதா? நடுவுல இருக்கு. அந்த கருப்பு டாட்டு மாதிரி சோப்பு டாட்டு வச்சிருக்கேன்ல, அங்கதான் அந்த சபை இருக்கிற இடம். அப்போ எபேசு சபை எது பக்கத்துல இருக்கு? எபேசு எது பக்கத்துல இருக்குன்னா ஒரு கடற்கரை ஓரமா இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? மேப்ல தெரியுதா? ஒரு கடற்கரை ஓரமா இருக்கு. அதை சுத்தி தான் 7 சபை இருக்கு. இந்த லெப்ட் சைடு எண்டுல பாத்தீங்கன்னா பக்மு தீவு இருக்கு. அந்த பக்மு தீவு தான் சின்ன தீவு. அங்கதான் யோவானா போட்டிருந்தாங்க 90 வயசுல. அந்த 90 வயசுல தான் அவர் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை எழுதுறாரு. அந்த தீவு எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்க. உணவு கொண்டு போக முடியாது, உணவு கொண்டு வர முடியாது. அங்க போறவன் செத்து அழிஞ்சிருவான். கழுகுகள் அவனுடைய சரீரத்தை சாப்பிட்டுட்டு போயிடும். அவன் அந்த தீவுல தான், பத்மு தீவுல தான் யோவான் இருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய யோவானை சாகடிக்க அந்த தீவுல கொண்டு போட்டாங்க. ஆனா அவர் அங்கிருந்து வெளிப்படுத்தின புஸ்தகங்கள் ஒரு புக்கே எழுதிட்டார். நம்ம ஒரு தேவ பிள்ளைய, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைய எந்த சக்தினாலும் அழிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள ஜீவன் இருக்கு, நமக்குள்ள ஜீவனானவர் வாழ்றார். ஹல்லேலூயா. எனவே சந்தோஷப்படுறீங்க. ஹல்லேலூயா. அதனால எந்த வல்லமே அழிக்க முடியாது. பத்மு தீவுல யோவானை அழிக்க முடியல. அதுக்கு முன்னாடி ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, கொதிக்கிற எண்ணெயில கொண்டு யோவானை கொண்டு போட்டாங்களாம். அப்போஸ்தலனாகிய யோவான் அவன் அந்த இடத்துல மிராக்கிளா வெளியே வந்தான். அந்த பெரிய சட்டுவமா இதுலயா இதுல அவனை போட்டாங்க. அவன் அதுல நீந்தி வெளியே வந்தான் அந்த எண்ணெயில வெளியே. அதனாலதான் கொண்டு அவனை கொல்ல முடியலன்னு சொன்ன உடனே, இவன் மேல ஏதோ சக்தி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே பத்ம தீவுல கொண்டு போட்டாங்க 90 வயசுல. ஹல்லேலூயா. அவன் மேல இருக்கிற, அவன் ஒரு வெளிப்படுத்தல் புஸ்தகம் எழுத வேண்டும் என்ற ஒரு திட்டம் அவன் மேல இருந்ததுனால அவனை ஒரு எண்ணெய் கூட அவனை கொல்ல முடியல, ஒரு தீ கூட அவனை கொல்ல முடியல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ காப்பாற்றவங்கள ஆண்டவர் காப்பாற்றினார். இது பைபிள்ல இருக்கு, சரித்திரத்துல இருக்கு. ஹல்லேலூயா. சரி, ஆனா நிரூபிக்கப்பட்ட சரித்திரங்கள் எல்லாம் சரி. அப்போ இதுல 7 சபைக்கு தான் பத்மு தீவுல இருந்து அவர் எழுதுறாரு. முதல் சபை என்ன சபைனா எபேசு சபை. முதல் சபை என்ன சொல்லுங்க? அப்ப 7 சபைகள் இருந்தாலும் ஆண்டவருடைய இருதயத்துல முதலிடம் யாருக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னா எபேசு சபைக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. எபேசு சபைக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை நான் பேசிட்டு வர்றேன், கவனிங்க. அந்த கிருபையை பிசாசு எப்படி வஞ்சகமா எடுத்து போட்டா என்பதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம எப்படி காப்பாற்றப்படலாம். ஏன்னா நம்மளும் ஒரு சபையா இருக்கிறோம், தனிப்பட்ட நபரா ஒரு சபையா இருக்கிறோம், குழுவாக ஒரு சபையா இருக்கிறோம். நம்ம எப்படி காப்பாற்றப்படலாம் நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. சரி, இந்த எபேசு சபைக்கு ஆண்டவர் அப்போலோ அப்படிங்கிற ஒரு மனுஷனை கொண்டு வந்தார். முதல் அவன் தான் எபேசு பட்டணத்துக்கு வருகிறான். ஹல்லேலூயா. இது நீங்க அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். அதை நான் 18ஆம் அதிகாரம் எடுத்து வைங்க, நான் உங்களுக்கு சம்பவங்களை சொல்றேன். அப்புறம் நீங்க என்ன செய்யலாம், வாசிக்கலாம். இந்த அப்போலோ எப்படிப்பட்டவன் தெரியுமா? பிரசங்கம் பண்ணுனா அவ்வளவு அனலா பிரசங்கம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சும்மா அப்படியே நின்னுட்டு அமைதியா பேச, சில பிரசங்கியா பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா பேசுவாங்க. டிஜேஸ் தினகரன் ஐயா மாதிரி ரொம்ப குவைட்டா பேசுவாங்க. சிலர் பாத்தீங்கன்னா நல்லா சத்தமோட்டு, அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா மாதிரி நல்லா சத்தமோட்டு பேசுவாங்க. ஒவ்வொருத்தருடைய பாணி அது. ஹல்லேலூயா. அது ஒரு மேலாண்டவர் வச்ச ஒரு அபிஷேகம். சரி, இந்த அப்போலோ எப்படிப்பட்டவர்னா சத்தமோட்டு பிரசங்கம் பண்றாரு, நல்ல ஆவியில் அனலாவும் பேசுற ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. ஆனா இவருக்கு என்னன்னா,
இயேசுவை பற்றியும் தெரியாது, அப்படி உயிர்த்தெழுத பற்றியும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. யோவான் கொடுத்த ஸ்நானம் மட்டும் தெரியும். யோவான் என்ன பண்ணாருன்னா, அந்த காலத்துல யோவான் ஸ்நானகன் எல்லாரையும் கூப்பிட்டு மேசியா வரப்போறாரு, பழங்கள்லாம் நிரப்பப்படணும், உங்க வாழ்க்கையெல்லாம் சரிப்படணும்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு மேசியாவை நம்புறவங்களுக்கு எல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்தார் அந்த காலத்துல. அல்லேலூயா. அப்போ இவர் பயங்கரமா பிரசங்கம் பண்றாரு, மேசியா வரப்போறாரு. எங்க நின்னுட்டு எபேசில நின்னுட்டு என்ன பிரசங்கம் பண்றாரு? தெருவில் நின்னுட்டு மேசியா வரப்போறாரு, நீங்க எல்லாம் ஆயத்தமாகணும்னு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த டைம்ல பவுலோட ஆக்கிலா பிரிஸ்கிலான்னு 2 பேரு பவுலோட எங்க வராங்கன்னா அந்த எபேசு பட்டணத்துக்கு வராங்க. அல்லேலூயா. ரோட்ல இருந்து இறங்கி பாக்குறாங்க, அங்க ஒரு சத்தம் கேட்கு, பிரசங்க சத்தம். இவர் பயங்கரமா பேசிட்டு இருக்கிறார். யாரு? அப்பளோ. அப்பாடா, அப்பளோ. அப்போ அது சிலவருக்கு விடிய கதை கேட்டு அப்பளோ. சரி, அப்போ இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா அப்பளோவை கூப்பிட்டு மேசியா வரப்போறார் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கீங்களே, ஐயா மேசியா வந்தாச்சு. அல்லேலூயா. அந்த நாட்கள்ல நம்மள மாதிரி போன் எல்லாம் கிடையாது. உடனே ஒரு நேரத்துல என்ன நடக்குது தெரியும், மேசியா வந்து உயிரோட மரிச்சு உயிரோடு எழும்பிய ஒரு பரம்பரை போயாச்சு. அந்த மேசியா தான் ரட்சகராக இயேசு கிறிஸ்து. அவர் யூதர்களுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்துக்கு அவர் தான் ரட்சகர். அவரை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அவரு நீங்க பேசுற பிரசங்கம் அவரை பத்தி தான் சொல்லி வேத வாக்கியங்கள் எல்லாம் திட்டமா பழைய பாட்டுல இருந்து பழைய பாட்டுல இருந்து எல்லாம் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணி இயேசுதான் தெய்வம்னு அப்போலோவுக்கு பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. வாசிங்க, இப்போ வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18 எடுங்க. அப்போஸ்தலர் 18 25 26 வாசிங்க. அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து போதகம் பண்ணினான், கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பிரசங்கம் பண்ண கவனிங்க யாரும் பேசாதீங்க. தொடங்கும் போது ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காட்டினார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிட்டா? சரி, இப்போ ஒருத்தன் ஆரம்பத்துல பாதி தெரிஞ்சவனே அனல் உள்ளவனா பிரசங்கம் பண்றான். இப்ப உனக்கு முழுசும் தெரிஞ்சுட்டு இனி உனக்கு பிரசங்கம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. 2வது எபேசு சபைக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அப்போலோ போல அனல் உள்ள ஒரு ஊழியக்காரன் அந்த 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 பட்டணத்துக்கு கிடைச்சான். அல்லேலூயா. அப்போலோ போல அனல் உள்ள ஊழியக்காரன். 3வது ஆசீர்வாதம் என்னன்னா, ஆக்கிலா பிரிஸ்கிலா போல உண்மை உத்தமம் உள்ள நபர்கள் அந்த எபேசு பட்டணத்துல அவங்களுக்கு கிடைச்சாங்க. ஒவ்வொன்னா நீங்க எழுதிட்டு வாரீங்க, மனசுல பதிச்சுட்டே வாங்க. அல்லேலூயா. சரி, இப்படி இருக்கிற டைம்ல இந்த மேப்பு கரண்ட் போச்சா? இந்த அதுல நம்ம பார்த்த மேப் உங்க மனசுல ஞாபகம் இருக்குல்ல? இப்போ எபேசு பட்டணத்துக்கு பக்கத்துல உள்ள பட்டணம் என்னன்னா சிமர்னா. என்ன பட்டணம்? வெறும் 80 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் தான். வெறும் எத்தனை கிலோமீட்டர்? ஆமா, நம்ம ஊர்ல கார்ல போனா 1 ஹவர்ல போயிடலாம் சிமர்னாக்கு. ஆனா அந்த சிமர்னால போய் பவுல் ஊழியம் செய்யல. அப்போஸ்தலர் 19 சொல்லுது, பவுல் எபேசுல வந்து ஊழியம் பண்ணார். 3வது இந்த எபேசு கிடைச்ச ஆசீர்வாதம் என்னன்னா, ஒரு தலை சிறந்த அப்போஸ்தலன் இந்த பட்டணத்துல வந்து ஊழியம் செய்தார். ஹல்லேலூயா. யார் வந்து ஊழியம் செய்தார்? ஒரு தலை சிறந்த அப்போஸ்தலன். ஹல்லேலூயா. இவர் வந்து அவர் ஊழியம் செய்தார். இவர் வந்து அந்த சின்னதா நான் அதை சொல்லி முடிச்சுட்டேன். நீங்க அப்போஸ்தலர் 19 நீங்க திறந்து வைத்துக் கொள்ளுங்க. அவர் வந்து அங்க ஊழியம் செய்யும் பொழுது அங்க முதல்ல 12 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 12 பேர் இருக்காங்க. வசனம் 1 வாசிங்க. அப்போஸ்தலர் 19:1 வாசிங்க. அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். இப்ப 7ஆம் வசனம் வாசிங்க. அந்த மனுஷர் எல்லாரும் 12,000 பேரா இருந்தார்கள். ஏறக்குறைய 12 பேரா இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? அப்ப முதல்ல பவுல் எபேசுல போய் ஊழியம் செய்யும் பொழுது 12 சீஷர்கள் அங்க இருக்கிறாங்க.
ஒரு தலை சிறந்த ஒரு அப்போஸ்தலனை இவர்கள் பெற்றனர். பழைய பாட்டுல தலை சிறந்த தலைவன் மோசே, புதிய பாட்டுல தலை சிறந்த தலைவன் பவுல். இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் தலை சிறந்த தலைவன் கிடைத்தார்கள். ஆனா அந்த ரெண்டு கூட்டமும் விழுந்துட்டாலும் அவருக்கே ஒரு மைனஸ், பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஆண்டவருடைய நாமம் மையம் படட்டும். இந்த 12 பேர் இருக்கு தெரியுமா, அந்த எபேசில் இருந்தவங்க, அவங்களும் இந்த அப்பளோ போலவே இயேசு கிறிஸ்து வந்தது, மரிச்சது, உயிர்த்தது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. யோவான் கொடுத்த ஸ்தானம் மட்டும் பெற்றுக்கிட்டு மேசியா வரணும்னு ஜெபம் பண்ணிட்டு பழைய பாட்டு அந்த சத்தியங்கள் எல்லாம் அந்த பலிகள் எல்லாம் செலுத்திட்டு உத்தவமா ஆண்டவருக்காக காத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பவுல் போய் ஊழியம் பண்ணும் பொழுது இவங்கள்ட்ட கேட்கிறாரு, நீங்க எல்லாம் பரிசுத்த ஆவி பெற்றீங்களான்னு அந்த சபையை பார்த்து கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, பரிசுத்த ஆவினா என்னன்னு கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவினா என்னதுன்னு கேட்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, அப்போ நீங்க என்ன ஞானஸ்தானம் பெற்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அது யோவான் கொடுத்தார்ல, மேசியாவை விசுவாசிச்சு எடுத்தோம் அப்படின்னு. அப்போ யோவான் கொடுத்த ஸ்தானம் எடுத்தீங்க, சரி, இயேசு மெய்யான தெய்வம்னு விசுவாசிக்கல, இயேசுதான் மெய்யான தெய்வமானு அப்படியா, மேசியா வந்தாச்சா, அது இயேசுதானா, அப்படியா சொல்லி அப்புறம் அவர் நல்ல நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்து திரும்ப பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்துல இயேசுவின் நாமத்துல அவங்க என்ன பண்றாங்க, அதுல இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தாங்க போட்டிருக்கோம். அது என்னன்னா இயேசுவை விசுவாசித்து எடுத்தாங்க. இன்னைக்கு இந்த வசனத்தை வச்சுட்டு சில சபைகள் இயேசுவின் நாமத்துலதான் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அது பின்னணி தெரியாம பேசுறதுனால அப்படி வர்ற சம்பவம் அது. ஹல்லேலூயா. எபேசில இருந்த முதல்ல 12 பேரும் இயேசுவை பற்றி தெரியாதவங்க. ஹல்லேலூயா. அதனால அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் என்ன பண்ணாரு, அவங்களை விசுவாசிகள் சொல்லி இரண்டாவது அவர்களுக்கு ஒரு உண்மையான சத்தியத்தின்படி ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில ரோமன் கத்தோலிக்கர்கள் சொல்றாங்க, நீங்க ஞானஸ்தானம் பெறுங்க, நாங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். எப்படி எடுத்து, அது சின்ன வயசுலயே எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப அப்படிப்பட்டவங்க திரும்ப எடுக்கலாம். இயேசுவை விசுவாசித்து அப்ப ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது எதை விசுவாசி எடுக்கணும்? ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க கவனிங்க, இந்த வருஷம் நம்ம 2-3 பேர் கொடுக்கிறோம், கவனிங்க. முதல்ல எதை விசுவாசிக்கணும்? இயேசு எனக்காய் மரித்தார், இயேசு எனக்காய் உயிரோடு எழும்பினார், இயேசு என் பாவத்தை எல்லாம் மன்னிக்க வல்லவர், அவர் மன்னித்தார், அவர் என்னை திரும்ப சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். இதை ஆழமா விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. இயேசு திரும்ப வரப்போகிறார், ஆழமா விசுவாசிச்சு இனி அவருக்கான வாழ்வேன்னு ஒரு உடன்படிக்கை பண்றதுதான் தண்ணியில முங்கி எழும்புறதுக்கான அடையாளம். ஹல்லேலூயா. தண்ணியில முங்குற போது நான் பழைய வாழ்க்கை அழிஞ்சு போச்சு, இனி நான் புதிய மனவாட்டியா புதிய பிள்ளையா இயேசுக்காக வாழ போறேன்னு ஒரு தண்ணியில முங்கி எழும்புற ஒரு அடையாளம், ஒரு உடன்படிக்கை. அது ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி இந்த 12 பேரை நல்லா முக்கி எடுத்து வச்சுப்போம். எடுத்த பிறகு இவர் ஜெப ஆலயங்களை பிரசங்கம் பண்ணா யூதர்களுக்கு பிடிக்காது. யூதர்கள் எல்லாம் இவனை போட்டு பயங்கரமா தர்க்கம் பண்றாங்க. உடனே வெளியே கிளம்பி ஒரு அவங்க என்ன சொல்றாங்க, ஆக்கிலா பிரிஸ்கிலா வீடுன்னு சொல்றாங்க, எப்படின்னு தெரியல, ஒரு வீட்டு சபையை அவர் ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஆரம்பிக்கிறாரு? அதுல சிலர் என்ன சொல்றாங்க, பைபிள் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, நீங்க நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷர்களை அவர்களிலிருந்து பிரித்துக் கொண்டு திறனோ என்னும் ஒருவருடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. இது ஒரு வித்தியாசாலை. இது என்னது? வித்தியாசாலை சொன்னா ஒரு சின்ன ஒரு இடம், அது ஒரு ஸ்கூல் மாதிரி ஒன்னு ஆரம்பிக்கிறார். அவர் ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி ஒன்னு ஆரம்பிச்சு அங்க எல்லாரையும் அவர் உருவாக்குறார். ஹல்லேலூயா. அதிக வருஷம் பவுல் இருந்தது இந்த எபேசுல. ஹல்லேலூயா. சில வருஷங்கள் இந்த எபேசுல இருந்து அவர் ஊழியம் பண்றார். இப்போ அந்த எபேசு பட்டணத்துல ஒரு எழுப்புதல் ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிக்குது? சில வருஷங்களுக்கு தாண்டும் பொழுது ஒரு எழுப்புதல் ஆரம்பிக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாசிக்கும் பொழுது அதுல 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது வாசிக்க, 2 வருஷ காலமா இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் இருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை
கேட்டார்கள். வசனத்தை கேட்டார்கள். 11ஆம் வசனம் வாசிங்க. பவுலின் கைகளினால் கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவி அவர்களை விட்டு புறப்பட்டது. அல்லேலூயா. உருமாலு கச்சைனா பைபிள் சொல்ற மாதிரி கர்ச்சீப். பவுலுடைய கையில இருக்கிற கர்ச்சீப்பை கொண்டு வியாதி அஸ்தர் மேல் போட வியாதி என்ன செஞ்சுதான்? மறைஞ்சது. அவ்வளவு விசுவாசம் அந்த ஜனங்களுக்கு. பவுலினுடைய கரத்துல ஆண்டவர் செய்த சில அற்புதம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இதை நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. நம்ம யாரையும் இதை விமர்சிக்க நான் வரவில்லை. சிலர் தன்னுடைய துணியை எடுத்து கர்ச்சீப் எடுத்துலாம் போடுறாங்க. ஆனா அன்னைக்கு நான் நடந்தது என்ன அப்படின்னா, நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, இப்ப பவுல் வேற இடத்துக்கு ஊழியத்துக்கு கிளம்பிடுவாரு. அப்போ திடீர்னு ஒருத்தர் ஓடி வருவாங்க, ஐயா அங்க ஒருத்தர் பிசாசு பிடிச்ச வேறான். இப்போ பவுல் சொல்றாரு, அங்கேயும் போனோம் இங்கேயும் போனோம், 2 டைம் ஒரே இடத்துக்கு போனோம். அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவருடைய கைக்குட்டை எடுத்து இதை நீங்க விசுவாசிச்சு அவன் மேல கொண்டு போடுங்க, நான் இந்த பக்கம் போறேன்னு கர்ச்சீப்பை கையில கொடுத்து விட்டுருவாரு. இவங்க கொண்டு அந்த பிசாசுக்கு மேல, பிசாசு பிடித்த நபர் மேல போடும்போது அவனுக்கு விடுதலை உண்டாச்சு. அந்த அளவுக்கு கர்த்தர் ஒரு கைக்குட்டையை பயன்படுத்தினார். அல்லேலூயா. கச்சை, இடுப்புல கிடைக்கிற கச்சையை கொண்டு போய் வியாதியஸ்தர் மேல் போட்டா வியாதிகள் சுகமாயின. அவ்வளவு தூரம் ஒரு பெரிய எழுப்புதல் வெடித்து கிளம்பினது. எங்க? எபேசுல. அல்லேலூயா. விசேஷ அற்புதங்கள் அங்க நடந்தது. விசேஷ அற்புதங்கள் நடந்தது. பவுல் பிசாசு துரத்துறதை பார்த்து மந்திரவாதிகளும் துரத்த முயற்சி பண்ணி அவர்கள் தோற்று போனார்கள் எபேசு பட்டணத்துல. அப்படி இருக்கிற நேரத்துல என்ன நடந்த? 19ஆம் வசனம் வாசிங்க. மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவர்களின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். அல்லேலூயா. 50,000 வெள்ளிக்காசுனா டெய்லி வேலைக்கு போறவங்க, டெய்லி வேலைக்கு போறவங்க 50,000 நாட்கள் வேலைக்கு போனா எவ்வளவு சம்பாதிப்பாங்க? அதுதான் 50,000 வெள்ளிக்காசு. ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளிக்காசு. அல்லேலூயா. இன்னைக்கு கணக்கு போடுங்க. ஒரு நாளைக்கு நீங்க வேலைக்கு தூங்காதீங்க, கவனிங்க. ஒரு நாளைக்கு நீங்க வேலைக்கு போறீங்க, எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? இதை நீங்க 50,000 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எவ்வளவு வருமானம் வருதோ அதுதான் அன்னைக்கு வைத்தது. அந்த மந்திர புக்குகளுக்கு அவ்வளவு விலை அன்னைக்கு எபேசுல. எபேசு பட்டணத்தை நான் ஒரு இதுல பிக்சர்ல நான் ஒரு இதுல அதைய கற்பனையில அதை உருவாக்கி வச்சிருக்கேன். கற்பனைன்னு சொன்னா சும்மா கற்பனை இல்லை, ஆராய்ச்சியாளர் அதை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. திரும்புற இடத்துல எல்லாம் விற்கிறாங்க போயிருக்கு. அல்லேலூயா. அப்போ பயங்கர மந்திரவாதங்கள், மாய வித்தைகள் இதெல்லாம் நடந்தது. அப்போ அதை வந்து அந்த பட்டணத்துடைய என்ட்ரன்ஸ்லயே 3 விக்கிரகங்கள் வச்சிருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸ் அந்த கடல்ல இருந்து அப்படி இறங்கி அந்த சீஷோர்ல அந்த ஹார்பர்ல இருந்து இறங்கி உள்ள போனாலே வாசல்லே விக்கிரகங்கள், பயங்கர விக்கிரகம் நிறைந்த ஒரு பட்டணம் எபேசு பட்டணம். அப்போ இந்த மந்திரவாதிகள் எல்லாம் மனம் திரும்பி அவங்க வந்து மந்திர புக்கெல்லாம் கொண்டு தீயில கொண்டு போட்டாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம், யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அதுல தொகை எவ்வளவுனா 50,000 நாட்கள் ஒருத்தர் வேலை செஞ்சா எவ்வளவு காசு, அவ்வளவு வருமானங்கள் உள்ளதை போட்டாங்கன்னா அவங்க இருதயத்தில் எவ்வளவு மாற்றம் உண்டாயிருக்கணும். ஆமே, எவ்வளவு தூரம் அவங்க இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு மர்மம் உண்டாயிருக்கணும். கர்த்தருடைய பெரிய பரிசுத்த நாம் மையப்படும். இதுதான் உண்மையான எழுப்புதல். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவுக்காக எதையும் துச்சமா நினைக்கிற, இயேசுவுக்காக எதையும் தூக்கி போட ஒரு மனசு வர, அதான் உண்மையான எழுப்புதல். எழுப்புதல் சொல்ல ஏதோ சத்தம் போடுற, கை தட்டுறது இல்ல. அல்லேலூயா. அதெல்லாம் சின்ன சின்ன அடையாளங்கள் தான். உண்மையான எழுப்புதல் தான் இயேசுவுக்காக எதையும் என்ன பண்ணலாம், தூக்கி எறிவதற்கு ஒரு மனம் வரணும். அந்த எழுப்புதல் எபேசுல வந்தது. அவ்வளவு லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எல்லாம் இயேசு விரும்பலன்னு சொன்ன உடனே தூக்கி போட்டு எரிச்சாங்களாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன ரட்சிக்கப்பட்ட பிறகுமே சில ஆட்கள் என்ன பண்றாங்க, வீட்டுல என்ன வச்சிருப்பாங்க, என்னதுன்னா அது என்ன புக்கு, ஜோசிய புக்கா, அது என்ன புக்கு? பிள்ளைகளுக்கு திருமணம் தானே புக் எடுத்துட்டு வர, புக் எங்க இருக்குன்னு தெரியும், அவ்வளவு ஜாதக புக் எழுதி வச்சிருப்பாங்க. அது 10 பைசா ஜாதக புக்கு தூக்கி போடுறது நம்ம ஆளுங்களுக்கு மனசு வராது. அல்லேலூயா. எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்ததை கையில வச்சுக்கிட்டு அது பிள்ளைக்கு பார்ப்போம்,
வீடு கட்டணும்னா பார்ப்போம், தொழில் தரணும் உடனே பார்க்க, ஜாதகம் பார்க்கறது. அப்போ நீங்க உண்மையாகவே உங்களுக்குள்ள ஒரு ஆண்டவருடைய கிரியை உண்டாகல. ஹல்லேலூயா. வெளியும் போது உங்களுக்கு மட்டும் நான் பேசுறேன், வெளியே இந்த செய்தி போதும். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். உண்மையான எழுப்புதல்லாம் எது உண்மையான சத்தியம் நடந்து எல்லாத்தையும் தூக்கி வீசுறாங்க. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் தூக்கி வீசுறாங்க ஆண்டவருக்காக. ஒன்னும் எனக்கு வேண்டாம்னு சொல்லி போட்டு அவ்வளவு லட்சம் மதிப்புள்ள பொருட்களை போட்டு எரித்தாங்க. ஏன்னா கர்த்தர் அதை விரும்பலன்னு. உண்மையான எழுப்புதல் எபேசில ஆரம்பிச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, எபேசில அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எபேசில பவுல் ஊழியம் செஞ்சு முடிச்ச பிறகு தீமோத்தி ஊழியம் பண்றாரு. தீமோத்தி சர்ச்சைக்கு அசிஸ்டன்ட், அடுத்த பாஸ்டரா ஒரு தலை சிறந்த ஒரு ஊழியக்காரர் அவர் தீமோத்தி. அவர் இங்க ஊழியம் செய்யறாரு. அதுக்கப்புறம் தீமோத்தியோட நாட்களுக்கு பிறகு அப்போஸ்தலனாகிய யோவான் கடைசியில இந்த சபையில ஊழியம் பண்றாரு. ஹல்லேலூயா. சரி கவனிங்க, அப்ப பாருங்க எவ்வளவு கிருபை இந்த சபைக்கு ஆண்டவர் பாராட்டி இருக்கிறார். இதெல்லாம் சரித்திரம். தீமோத்தி ஊழியம் செய்ததெல்லாம் 1 தீமோத்தி 1:4 நம்ம வாசிக்கிறோம். நீங்க வாசிக்க வேண்டாம், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. யோவான் போய் ஊழியம் செய்ததெல்லாம் சரித்திர புஸ்தகங்கள்ல இருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். எபேசில அவ்வளவு கர்த்தருடைய கிரியை நம்ம பார்த்தோம். இப்போ ஒவ்வொன்றா மெதுவா நான் சொல்லுங்க, எபேசில ஆண்டவர் செய்த கிரியைகளை சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல சொல்லுங்க, நீங்க என்ன செய்யணும் பார்க்க, நீங்க எவ்வளவு கவனிச்சீங்க பார்க்கலாம். ஒவ்வொன்றா சொல்லுங்க. ஆண்டவர் எபேசு சபைக்கு செய்த கிருபை. ஃபர்ஸ்ட் இல்ல, அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னேன். இந்த சபைக்கு ஒரு நிருபம், வெரி குட், இந்த சபைக்கு ஒரு நிருபத்தை கொடுக்கப்பட்டது. ஓகேவா? நம்ம கையிலயும் ஒரு பைபிள் இருக்கு, அதை நீங்க மேட்ச் பண்ணிக்கணும். உங்களோட இது மேட்ச். எபேசு சபைன்னு சொன்ன உடனே ஏதோ பல வருஷம் முன்னாடி சபைன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. உங்களோட மேட்ச் பண்ணிட்டே வாங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையோட என்ன பண்றீங்க, ஆண்டவர் எவ்வளவு கிருபை பாராட்டுறாரு மேட்ச் பண்ணிட்டே வாங்க. ரெண்டாவது, அப்போலோ போல அனலுள்ள ஒரு ஊழியக்காரனா அந்த சபையில அந்த பட்டணத்துல ஆண்டவர் கொண்டு வந்தார். அப்புறம் ஆக்கிலா பிரிஸ்கிலா போல உண்மை உள்ள விசுவாசிகள் ஆண்டவர் அங்க என்ன பண்ணாரு, கொண்டு வந்தார். எல்லாவற்றையும் மேல தலை சிறந்த அப்போஸ்தலன கிரேட் மேன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஆண்டவர் அங்க என்ன பண்ணாரு, கொண்டு வந்தார். விசேஷ அற்புதங்கள் அங்க என்ன செய்யறது, நடந்தது. மாய வித்தைகாரங்க புஸ்தகங்களை போட்டு எரித்தாங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக தீமோத்தி ஆண்டவர் கொண்டு வந்தார். அப்புறம் அப்போஸ்தலனாகிய யோவான் அங்க கொண்டு வந்தார். இவ்வளவு கிருபை அந்த சபைக்கு ஆண்டவர் பாராட்டி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எவ்வளவு கிருபை பாராட்டி. லிஸ்ட் போட முடியுமா இதே மாதிரி உங்களுக்கு? எத்தனை பேருக்கு இதே மாதிரி நான் சின்ன லிஸ்ட் போடுறேன் எபேசில, அது மாதிரி உங்களுக்கு லிஸ்ட் போட முடியுமா? கஷ்டமா? பாஸ் அப்பப்போ மறந்துருது. காலையில சாப்பிட்ட இட்லியே நாளைக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நீங்க பல வருஷம் நடந்ததெல்லாம் எழுத சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எப்போ ஞாபகம் வரும் தெரியுமா? ஆண்டவர் செய்த நன்மைகள் எப்போ ஞாபகம் வரும் சொல்லுங்க பாப்போம். நீங்க எங்கேயுமே ஞாபகம் வராது. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் வாய் திறந்து மனசார, எப்படி இந்த வார்த்தை சொல்லுங்க, மனசார. என்ன ஆற பட்டிமா கவனிக்கிறீங்களா? என்ன ஆற மனசார இசப்பான்னு சொல்லும் போது ஆவியானவர் ஒவ்வொன்றா ஞாபகப்படுத்துவார். அங்கதான் ஞாபகம் வராருங்க, ஞாபகம் வராது. ஏன்னா நம்ம அவ்வளவு ஸ்பீடா ஓடுறோம் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. இசப்பா சோத்திரோட ஒவ்வொன்றா ஞாபகப்படுத்துவார். சில விஷயம் எனக்கு அப்படியே ஞாபகம் வரலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி கர்த்தர் நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்தணும். அதை வச்சுதான் நம்ம ஜெபத்தையே அப்படிதான் ஆரம்பிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி. ஆமென். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கும் பொழுதே ஜெபத்துல தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இப்போ இந்த பட்டணத்துல பவுலுக்கு மற்ற ஊழியக்காரர்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? தியானாள் என்று சொல்லுகிற ஒரு பெரிய பெண் தேவதை. சொல்லுங்க, என்ன தேவதை? தேவதை அது என்ன தேவதை? பெண் தேவதை. என்ன தேவதை? பெண் தேவதை. யார் சொல்ல சொன்னேன்னு உங்களுக்கு கடைசியில புரியும். என்ன தேவதை? பெண் தேவதை. இந்த தியானாள் என்ற கடவுள் வானத்திலிருந்து விழுந்ததாக எபேசியர் நம்புறாங்க. இந்த தியானாளுக்கென்று ஒரு பெரிய கோயிலை அவர்கள் கட்டினாங்க. என்ன கட்டினாங்க? ஹல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க,
தெய்வம் இந்த எபேசு சபையிலிருந்து தான் பயங்கரமான காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. மற்ற 7 சபை இருக்குல்ல, மற்ற 6 சபை இந்த எபேசுல இருந்து தான் அவங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய நற்செய்தி போய் அவங்க எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது முதல்ல ஸ்டார்ட் ஆனது இங்கதான். சொல்லுங்க, எபேசுல தான் முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு. நீங்க அப்போஸ்தலர் 19:19 நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு தெரியும். இந்த பவுல் என்பவன் ஏறத்தாழ எபேசில் இருக்கிற இந்த ஆசியாவில் இருக்கிற நிறைய சபை நிறைய ஜனங்களை மாத்திட்டான்னு சொல்லுவாங்க. 19 தானே. அப்போ வந்து எபேசில் இருந்து தான் அந்த மற்ற சபைகளுக்கு எல்லாம் பரவிச்சு. இந்த மேப் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, மேப் மறந்துடாதீங்க. சரி, நல்லா கவனிங்க. இந்த செய்தி ஒருவேளை உங்களுக்கு இன்னும் புரியணும் அப்படின்னா இந்த செய்தியை நான் எடிட் பண்ணி என்னுடைய பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு என்னுடைய யூடியூப் சேனல் உங்க குரூப்ல நான் ஷேர் பண்ணுவேன். சரியா? நம்ம கரண்ட் இல்லனால பிக்சர் பார்க்க முடியல. தியானால் அந்த சிலை எப்படி இருந்தது, அந்த காரியங்கள் எப்படி இருந்து எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்க கண்டிப்பா இந்த வாரத்துல திரும்ப இந்த செய்தியை கேட்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். இந்த தியானால் இந்த பெண் தேவதையை இவர்கள் ஆராதித்து வந்தார்கள். இப்போ வேணா சிம்பிளா காட்டு. கோல்ல தெரியுதா? ஏதாவது ஒண்ணும் தெரியலையோ? ஏதாவது தெரியுதா? தெரியுது, ஓரளவு தெரியுது. அப்படிதானே? பாத்தீங்களா, இது தொல்பொருள் ஆராய்ச்சி இந்த சின்ன அந்த இதுல மண்ணை தோண்டும் பொழுது அவங்க கிடைச்ச அந்த சிலை, அந்த பெண் தேவரை பாத்தீங்களா, அது கருத்த மேக்சிமம் அது கருப்பு கலர்ல தான் அந்த ஸ்டோன் இருக்கும். நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு அது புரியும். அப்பா கதை பயங்கரமா. சரி, கவனி ஆண்டவரே, இனி கண்டு போயிடக்கூடாது சப்பா. இதுதான் முக்கியமான சம்பவம் இருக்கு ஆண்டவரே. சொல்லாத இந்த செய்திக்கு பின்னாடி ஒரு தியானாலின் ஆவி போராடுது. உண்மைதானே? அல்லேலூயா. அதாவது இன்னொரு விஷயம், இப்போ வந்து நான் என்ன பெருமை பாராட்ட சொல்லல. இந்த செய்தி நீங்க ரெடி பண்ணும் பொழுதே உங்களுக்கு பார்க்கும் போதே கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும். இது ஐயா ஒரு 4 மணி நேரத்துல ரெடி பண்ண செய்தி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். தெரியுதா? இது ரெடி பண்றதுக்கு பல புத்தகங்களை படிச்சு, பல பைபிள் தவிர மற்ற நிறைய காரியங்களை படிச்சுதான் எனக்கு கொண்டு வந்திருக்கு. அதனால இதெல்லாம் சேர்த்து ஒரு 1-1.5 மணி நேரத்துக்குள்ள என்ன செய்யணும், பிரசன்ட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான், நீங்க மிஸ் பண்ணாம கேளுங்க. ஹல்லேலூயா. சரி, கவனிக்க அன்பா கேட்க. எப்படி இந்த எழுப்புதல் உள்ள இந்த பட்டணத்தை இந்த சபையை பிசாசு கெடுத்து போட்டு, இதுல நீங்க பாக்குறீங்க, நீங்க எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் அது தெரியுது. அந்த பெண் தேவதை எப்படி இருக்கிறது, அது கீழே மண்ணில் இருந்து எடுத்தது, தியானாளுடைய அந்த சிலை இது பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். பல மார்புகள் கொண்ட சிலை அது அந்த ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு, இன்னுமாக அசுத்த காரியங்கள் இதெல்லாம் இந்த காரியங்கள் மூலமா நம்ம பார்க்கிறோம். இந்த தேவதை இதுவும் தியானால் தான், இது டயானா தான், அர்த்திமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தியானால். ஆனால் ரோமர்கள் இந்த தெய்வத்தை தியானால் என்று சொல்லி ஆராதித்தாங்க. ஏன்னா எபேசில் இருக்கிற தியானாலுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி தான், எல்லாம் ஒண்ணுதான். அந்த தெய்வம் என்ன செய்யுது, அதே மாதிரி தான் இதுக்கு எல்லாம் ஒண்ணு மேட்ச் ஆகுது. நல்லா கவனிங்க. ஏதோ சம்பந்தம் இல்லாம பேசுற போல இருக்கா? அப்படிலாம் இல்லைல்ல. ரோமர்கள் இதே தெய்வத்தை தான் ஆராதிச்சாங்க. திரும்பவும் சொல்றேன், எபேசில் இருந்த அந்த தியானாளுடைய குணாதிசயம் எல்லாம் இந்த தியானாவுக்கு வருது. தியானால்னா ஆங்கிலத்துல டயானா, ஆங்கிலத்துல டயானா. உங்க பெண் பிள்ளைகள் பிறந்தா டயானான பெயர் வைக்கிறது கொஞ்சம் யோசிக்க கொடுங்க, வைக்க கூடாது அப்படிலாம் அந்த பேரு. அது பைபிள் பேர, கிறிஸ்டியன் பேர கிடையாது. அது என்ன பேரு? அது ஒரு விக்கிரகத்தினுடைய ஒரு பெயர். அது சரி, இந்த டயானா கடவுள் ரோமர்கள் ஆராதித்தாங்க. இதுவும் ஒண்ணுதான். சொல்லுங்க, இதுவும் என்னதான்? ஒண்ணுதான். நல்ல மனசுல பத்திங்க, இதுதான் உங்களுக்கு புரியும். ஏன் ஒண்ணுதான்? இதுக்கு பின்னாடி போராடுற ஆவி என்னதான்? ஒண்ணுதான். உருவம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம், லேசா டிஃபரன்ஸா ஆல்டர் பண்ணிருக்கு, அவ்வளவுதான். கொஞ்சம் டீசெண்டா ஆல்டர் பண்ணிருக்கு. ஆனா எல்லாமே என்னதான்? ஒரே குட்டையில ஒரு மட்டாய். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த தாய் சபை போன்று விளங்கின எபேசு சபை மற்ற 6 சபைகளுக்கும்
ஒரு 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 தாய் சபை போன்ற இங்க இருந்தா எழுப்புதல் கிளம்பி அந்த சின்ன ஆசியா முழுவதும் பரவிச்சு பவுல் மூலமா. இப்போ இந்த தியானால் கோயில் வந்து எப்படிப்பட்ட கோயில்? அந்த கோயிலை பாருங்க. இதான் தியானாலுக்கு அவங்க கட்டின கோயில். எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு இன்னொரு பெயர் கிரீக்ல அர்டிமிஸ் சொல்லுவாங்க. டெம்பிள் ஆஃப் அர்டிமிஸ் அந்த கோயில். ஹல்லேலூயா. இந்த கோயிலுடைய அளவு நீங்க பாத்தீங்க அப்படின்னா பண்டைய கால 7 அதிசயங்கள் உண்டு. பண்டைய கால இப்ப நம்ம உலகத்துல 7 அதிசயம் இருக்கு. என்னெல்லாம் உண்டு? தாஜ்மஹால் அப்படி நிறைய இருக்கு. பண்டைய கால 7 அதிசயம் உண்டு. பிள்ளைகள் படிச்சிருக்கீங்களா? பாபிலோன் தொங்கு தோட்டம் இதெல்லாம் வந்து பண்டைய கால அதிசயம். அந்த 7 அதிசயங்கள ஒண்ணு இது இந்த கோயில். அப்போ நீங்க இதுக்கு மேல ஒண்ணுமே உங்களுக்கு சொல்லலன்னா எப்படி இருக்கும் நீங்க இமேஜின் பண்ணிடுங்க. பண்டைய கால 7 அதிசயங்கள்ல உலக அதிசயங்கள்ல இந்த கோயில் ஒண்ணுன்னா நீங்க ஒரு சின்ன கற்பனை போட்டீங்கன்னா இது எவ்வளவு பிரம்மாண்டமா அந்த கோயில் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி கட்டியிருக்காங்க. 120 வருஷம் ஆச்சு இந்த கோயிலை கட்டுறது. எத்தனை வருஷம் ஆச்சு? 120. பிசாசுக்கு இருக்க பொறுமை கூட நம்ம ஆட்களுக்கு இல்ல. நம்ம காத்திருக்கணும், பொறுமையா இருக்கும். சரியா? சரி. இந்த கோயிலுடைய நீளம் 425 அடி. 425 அடி எடுத்து வச்சாதான் அந்த கோயிலை நீங்க கடக்க முடியும். எத்தனை அடி? 400 அடி எடுத்து வச்சாதான் அந்த கோயிலை நீங்க கிராஸ் பண்ண முடியும். வீதி எவ்வளவுனா 225 அடி. ஹல்லேலூயா. எத்தனை அடி? வீதி எவ்வளவு? 225 அடி. இந்த கோயில்ல 127 தூண் இருந்தது. எத்தனை தூணு சொல்லுங்க? 127 தூண். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த கோயில் இடிஞ்சிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. என்ன ஆயிடக்கூடாது? விழுந்துடக்கூடாது. ஆனா அவன் நினைச்சது மாதிரி விழுந்துச்சு. அது கடைசியில என்ன ஆயிடக்கூடாது? விழுந்துடக்கூடாது. 127 தூணை வச்சு நம்ம ஒரு பில்டிங் எத்தனை தூண் முக்கில் வந்து என்ன பண்ணுவோம்? தூண் வைப்போம். இது 127 தூணை வச்சு ஒவ்வொரு தூணும் 60 அடி கைட்டா. எத்தனை அடியா? 60 அடியா. ஒரு தூணை நீங்க கட்டி பிடிக்கணும்னா 4 அடி. ஒரு தூண் 4 அடினா இமேஜின் பண்ணி எத்தனை எவ்வளவு வீதியா இருக்கும். அவ்வளவு வீதியா. அதான் நம்ம முதல்ல சொல்லிட்டேனே 7 அதிசயங்கள் இது ஒண்ணு. அப்போ எப்படி இருக்கும்? பிரம்மாண்டமா இருக்கும். இந்த கோயில்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னா விபச்சாரம் நடந்தது. ஹல்லேலூயா. பெண் பூசாரிகள், ஆண் பூசாரிகள் இந்த கோயில்களுக்குள்ள தங்களை கடவுளுக்கு அர்ப்பணித்து நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களோட விபச்சாரம் பண்ணா அவங்க பரலோகம் போகலாம் என்னெல்லாம் பல காரியங்கள் பரவினது. ஹல்லேலூயா. இப்ப நீங்க சொல்லலாம், பாஸ்டர் இதுக்கும் நம்ம இந்தியா தேசத்துக்கு என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்கிறீங்க. சம்பந்தம் இருக்கு. இந்த எபேசில இருந்துதான் தேவதாசி முறை இந்தியாவுக்கு வந்து நம்ப முடியுதா? ஹல்லேலூயா. எங்க இருந்து வந்து? நம்ம தேவதாசி முறை நிறைய தெரியாது. ஏன்னா நீங்க இப்போ உள்ள ஆட்களை, என்னோட வயசான ஆட்களுக்கு தெரியலையே. தேவதாசி முறைன்னா என்னது? நேர்ந்து விட்டுருவாங்க கோயில்ல அந்த பெண் பிள்ளைகளை. ஏமி கார்மைக்கல் அம்மா தானே இது பண்ணது. ஏமி கார்மைக்கல் அம்மா ஒரு மிஷினரி அம்மா, டோனாவூர். அவங்க தான் இப்ப அவங்க மில்லன் அங்கதான் படிக்கிறாங்கல்ல. ஏமி கார்மைக்கல் அம்மாவுடைய இல்ல, அது டோனாவூர். அங்கதான் அவர் தான், அவங்க தான் வந்து அந்த இதை உடைச்சாங்க. மிஷினரிகள் வந்துதான் தேவதாசி முறைகள்லாம் உடைச்சாங்க. மிஷினரி வந்து என்ன செஞ்சா? மதமாத்தான் வரல. ஹல்லேலூயா. வெளியும் திரும்ப சொல்றேன், மதமாத்த ஒருத்தரும் வரல. அவங்க எல்லாம் வரும்போது இந்தியா அவ்வளவு மோசமான இல்லை. உங்க பெண் பிள்ளைகளை கொண்டு எங்க கொண்டு விடணும்? கோயில கொண்டு விட்டுருவான். அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வர முடியாது. வரவும் போறவங்க எல்லாம் அந்த பிள்ளைகளை சீண்டுவான். தீமையான காரியங்களை பிள்ளைகளுக்கு செய்வான். எவ்வளவு எவ்வளவு மோசம் யோசிச்சு பாருங்க. சின்ன பிள்ளைகளுக்கு அதுக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் ஏமி கார்மைக்கல் ஒரு தனி தாயா சிங்கமானு நம்ம எதிர்த்தாங்க. ஹல்லேலூயா. மிஷனரிகள் வந்து அவ்வளவு. அது எங்க இருந்து வந்தது? பிறப்பிடம் இதான். இந்த தியானலுக்கு சேட்டை தான் அதெல்லாம். அந்த ஆவி இன்னைக்கும் போராடுது தேசத்துல. எப்படின்னு நான் சொல்றேன் வரும். அந்த ஆவி சபைகளுக்கு விரோதமா போராடி கொண்டிருக்கு. அன்னைக்கு எபேசில எழுப்புதலை அவ்வளவு உச்சத்துல இருந்த அந்த சபையை கீழே தள்ளின அந்த தியானாளுடைய கிரியை இன்னைக்கும் அநேக ஆத்துமாக்கள் ஆவியில நிரம்பி எழுப்புதல் அடைந்த ஆத்துமாக்களை பல பரிசுத்தவான்கள் கீழே தள்ளி கொண்டிருக்கிறது தியானாலின் ஆவிகள். ஆண்டவர் நம்மை காக்கணும்.
ஹல்லேலூயா. இந்த தியானாளின் ஆவியலுக்கு விரோதமாய் நம்ம யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்கணும். இன்னைக்கும் அது போராடி கொண்டு இருக்குது. ரொம்ப ஓப்பனா சில விஷயம் பேச முடியாது, லைவ் இது பண்ணிட்டு இருக்கனால. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களுக்கு இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இந்த செய்தி முடிந்த பிறகு இருக்கும், உங்களுக்கு இந்த வீடியோல கேட்கறவங்களுக்கு சொல்றேன், என்னுடைய நம்பரை நான் போடுறேன், தொடர்ந்து நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம். சரி, கவனிங்க. இதுல இது ஒரு துறைமுகத்துல பக்கத்துல நாம ஏற்கனவே இந்த பிக்சர் காணிச்சேன். அதனால நிறைய ஜனங்கள் வெளியிருந்து வந்தாங்களாம். ஒண்ணு எதுக்கு? இந்த கோயிலை பார்க்கணும். 7 அதிசயத்துல ஒண்ணு கோயிலை பார்க்கறதுக்கு. அங்க வந்து விபச்சார வேசித்தனங்கள் தலைவிரித்து ஆடுகிற நாட்கள். ஹல்லேலூயா. இது போக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கோயிலுக்கு வாசல்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, பிக்சர் ஆட் பண்ணலையோ, சரி, இந்த தெரு வாசல்ல இந்த கோயில் மாதிரி குட்டி குட்டி பொம்மை. இப்ப நீங்க தாஜ்மஹால் போனீங்கன்னா குட்டி குட்டி தாஜ்மஹால் வாங்கலாம், ஞாபகம் இருக்கா? மினியேச்சர் சொல்லுவாங்க அதை. அதே மாதிரி இந்த அர்த்தமிஸ் கோயில, இந்த தியானால் கோயில குட்டி குட்டியா செஞ்சு அவங்க வித்தாங்க. பயங்கர பிசினஸ். எல்லாம் வெள்ளியில செஞ்சு வித்தாங்க. பைபிள் இருக்கு. அப்போஸ்தலர் 19 வாசிச்சு பாருங்க. அந்த வசனம் எடுங்க சிஸ்டர். அப்போஸ்தலர் 19 எடுங்க. வெள்ளியில செஞ்சு அந்த பொம்மையா வித்தாங்களாம். பவுல் ஊழியம் செஞ்சதுனால எத்தனை வருஷம் அது? தெமேத்ரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழில்களுக்கு மிகுந்த ஆதாயம் அறிவித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. இப்ப பவுல் போய் ஊழியம் செஞ்சனால அவனுக்கு பிசினஸ் என்ன ஆயிடுச்சு? அடி வாங்கிச்சு. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த தியானால், இந்த ஆவி, இந்த சபைக்கு, அந்த எபேசு சபைக்கு விரோதமா போராடுது. ஆண்டவர் இந்த எபேசு சபைக்கு கொடுத்த எச்சரிக்கை தான் நம்ம இப்ப வாசிச்சோம். ஒருக்கா கூட வாசிங்க. அப்போ சரி, வெளிப்படுத்தல் 2:5 2:5 தானே அது வாசிங்க. ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கி விடுவேன். ஹல்லேலூயா. அப்ப இவ்வளவு யார் எல்லாரும் புரிஞ்சதா? கவனிக்கிறீங்களா? எபேசில ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாச்சு. அந்த எழுப்புதல் தடுக்கிறதுக்கு ஒரு தியானால் ஆவி போராடுது. சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கங்க. தியானால் ஆவி என்ன பண்ணது? போராடி கொண்டு. என்ன ஆச்சுன்னா, கிறிஸ்துவுக்கு பின் 262ல இந்த கோயில் எரிச்சிட்டாங்க. ஒரு யுத்தத்துல என்ன பண்ணாங்க? கோயிலை எரிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஒரு தூணு தான் நிக்கும். இப்ப மற்ற தூண் எல்லாம் அந்த இந்த கோயில் புனிதம் நினைச்சதுனால ஜனங்கள் ஒவ்வொரு கல்லா கொண்டு போய் அவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டான். இங்க இருந்த கல்லை கொண்டு போனா நல்லது. சரித்திரத்துல அப்படி வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தூண் நிக்கி. இன்னொரு பிக்சர்ல நான் 2-3 தூண் நிக்கிறது பார்த்தேன். 2017 எடுத்த ஒரு பிக்சர்ல ஒரு தூண் தான் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த கோயில் என்ன ஆச்சு? எல்லாம் தீயில எரிச்சு இது பண்ணிட்டாங்க. சரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமம். இப்போ என்ன செய்திக்குள்ள நல்லா கவனிங்க. ஆண்டவர் இதை பேச எனக்கு ஞானம் தரணும். யாரையும் நான் புண்படுத்த கூடாது. ஏன்னா உங்களே இல்லை, நீங்க என் பிள்ளைகள். வெளியில கேட்கிறவங்க உங்களை நான் புண்படுத்த மாட்டேன், நீங்க அதை தெரியும். புண்பற்ற கூடாது. ஏன்னா மற்ற நம்பிக்கையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அடி உழுற மாதிரி இந்த மெசேஜ் இருக்கும். அதனால யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது. இதை நான் அவர்கிட்ட சொன்னேன், 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டேன், இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றேன். இது யாரும் என்ன பண்ணிடக்கூடாது. ஏன்னா யாரையும் காயப்படுத்த நம்ம மெசேஜ் கொடுக்கல, அவங்க மனம் திரும்பணும். உங்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும். அதுக்குதான் சொல்றேன். இந்த எபேசுல ஒரு வீடு இருக்கு. அந்த வீடுக்கு பேரு கன்னி மரியாளின் வீடு. வீட்டுக்கு பேர் என்ன? ஹவுஸ் ஆஃப் வெர்ஜின் மேரி. என்ன சொல்றாங்க அப்படின்னா, யோவான் வந்தார்ல எபேசுக்கு, அப்போ மரியாதை என்ன பண்ணாரு? கூட்டிட்டு வந்தாருன்னு சொல்றாங்க. ஆனா இதுல 2 விஷயம் இருக்கு. சிலர் சொல்றாங்க, அவங்க ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, அவங்க மரியாதை வந்து எபேசுக்கு வரல, அவங்க எருசலேமிலே இருந்து 70 வயதுல மரித்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா சிலர் சொல்றாங்க அவங்க எபேசுக்கு வந்தான்னு சொல்றாங்க. ஆனா எபேசுக்கு வந்ததுக்கான சரித்திர ஆதாரம் எதுவும் இல்லை. எபேசுக்கு வந்த சரித்திர ஆதாரம் இல்லை. ஒரே ஒரு கன்னியாஸ்திரி அப்படித்தானே சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு சொப்பனம் பார்த்தாங்களாம். எபேசுல ஒரு வீடு இருக்குது,
சொப்பனம் ஆண்டவர் மட்டும் தர மாட்டார்ல. ஒரு தரிசனம் பார்த்து எபேசுல வீடு இருக்குன்னு சொல்லி அப்படி வந்து கண்டுபிடிச்சதா இந்த இங்கதான் வாழ்ந்து இருக்கலாம்னு சொல்லி இந்த வீடை உருவாக்கி வச்சிருக்காங்க. சரி இருக்கட்டும், அவங்க வந்ததாகவே இருக்கட்டும். அவங்க வந்ததாகவே கன்னிமரியாள் சொல்லுகிற அவங்களுடைய நம்பிக்கையின்படி ஆக்சுவலா அவங்க கன்னி கிடையாது. பிற்பாடு அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறது. 6 பிள்ளைகளாவது இருந்திருக்க முடியும். மரியாளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படியோ அவர்கள் சொல்லுகிறபடி அவர்களுடைய அந்த மரியாள் இங்கே வந்து வாழ்ந்ததாக சொல்றாங்க. இந்த வீட்டுல அவங்க இருந்ததாக சொல்றாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, உள்ள ஒரு கருப்பு கலர்ல ஒரு சிலையை செஞ்சு வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. உள்ள என்ன செஞ்சு வச்சிருக்காங்க? இதுதான் ரொம்ப யோசிக்க இருக்கு. இது எங்க இருக்கு தெரியுமா? தியானால் ஒரு கோயில் அடிச்சாங்கன்னு சொன்னேன்ல, அங்க இருந்து பக்கம் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதே பேசல தான். நிறைய பேர் வீட்டுல மரியாளுக்கு போட்டோ எல்லாம் இருக்குல்ல, அது மரியாள் இல்லாம மாத்திருக்கா? சரி, ஆண்டவர் மறுபடியும் என்ன காக்கட்டும், கர்த்தர் கண்களை திறக்கட்டும். அல்லேலூயா. ஜோமனிடு கணக்காக பேசும்போது சரி. இப்ப உள்ள என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு கருப்பு சிலை ஒன்று வைத்திருக்கிறார்கள், மரியாள் என்று சொல்கிறாங்க. அநேக போப்கள் இந்த பார்க்கும்போது தெரியாது இந்த போப் யாருன்னு உங்களுக்கு தெரியும். பின்னாடி ஒரு கார்டினல் வராருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியும், பிஷப்பா கார்டினல். இவர்கள் அநேக போப்கள் இங்க வந்து மாஸ்க் பண்ணிருக்காங்க. மாஸ்க்ன்றது அவங்க அந்த பூஜை பண்ணுவாங்க, அந்த காரியங்கள் வணக்கம் செலுத்துறது பண்றாங்க. அநேக ரோமன் கேத்தலிக் மக்களுக்கு நான் பேசியிருக்கிறேன். அவங்க சொல்றாங்க, நாங்க மரியாளை ஆராதிப்பதில்லை, நாங்கள் வணக்கம் செலுத்துறோம். என்ன செலுத்துறோம்? திருப்பலி செலுத்துறோம், வணக்கம் செலுத்துறோம். ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான். ஆராதிக்கிறதும் அந்த வார்த்தையோட அர்த்தம் எல்லாமே என்னதுதான், எல்லாம் ஒண்ணுதான். அவங்க அது வேற ஒரு வார்த்தை சொல்லி இது பண்றாங்க, எல்லாமே ஒண்ணுதான். இதுக்கு வந்து மெயின் என்னுடைய இருதயத்தை தொட்ட அசைச்ச விஷயம்னா, ஏன் இது கருப்பு கலர்ல இருக்கு? ஏன் இதை கருப்பு கலர்ல வச்சாங்க? கருப்பு பெரிய பாவம்லாம் கிடையாது, நான் கருப்பு தான். ஆனா அது ஏன் அது கருப்பா வச்சாங்க? அல்லேலூயா. மரியாள் கருப்பு கிடையாது. அவங்க பிறக்கும்போது அவங்க நார்மல் கலர், ஒரு நார்மல் ஒரு புது நிறமா இருக்கலாம். ஏன் கருப்பு? அது சொல்றாங்க, அது நிறைய கேண்டில் கொடுத்ததுனால அப்படி அவங்களுக்குடைய காரியங்கள். அது எல்லாரும் சொல்லலாம், எக்ஸ்கியூசஸ் எல்லாரும் கொடுக்கலாம், அப்படிதானே? காரணங்கள் யாருனாலும் சொல்லலாம், எதனாலும் சொல்லலாம். ஒரு விஷயத்தை சமாளிச்சு எப்படினாலும் பேசலாம். ஆனால் இந்த எபேசுல ஒரு காலத்துல பெரிய எழுப்புதல் வந்த இதே எபேசு பட்டணத்துல என்ன நடந்தது அப்படின்னா, அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், கவுன்சில் ஆஃப் எபேஸ்னு ஒரு இடத்துல கூடுறாங்க. 421 என்ன எங்க கூடுறாங்க? எங்க கூடுறாங்க? எபேசுல கூடுறாங்க. அல்லேலூயா. கோயில் இடிக்கப்பட்டது 262, இப்ப 421 நினைக்கிறேன். அங்க கூடுறாங்க. கூடி என்ன பண்றாங்க தெரியுமா? அங்க ஒரு காரியம் சொல்றாங்க. மரியாளுக்கு தியோடோகோஸ் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க இந்த கவுன்சில்ல. இது எத்தனை பேருக்கு ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு எனக்கு புரியல. மறுபடியும் நான் சொல்றேன், எபேசிலேயே மரியாள் வாழ்ந்ததாக ஒரு வீடை சொல்லி அங்க ஒரு சிலை ஏற்கனவே வச்சிருக்காங்க. அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதே நேரத்துல ஒரு கவுன்சில் கூடி மரியாளுக்கு அந்த இடத்துல கவுன்சில்ல ஒரு குழுவா கூடி சில பிஷப்மார்கள் சேர்ந்து மரியாளுக்கு தியோடோகோஸ் பெயர் வைக்கிறாங்க. தியோடோகோஸ்னா இயேசுவை போல தெய்வத்தன்மையும் மனிதத்தன்மை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். இது எங்க நடக்கு? வேற எங்க நடந்ததா கூட நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம். இது எபேசுல நடக்குங்க. அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு வேலை செய்யுது. அந்த எபேசுல உண்டாகின எழுப்புதலை அந்த சபை அழிக்கும்படியா பிசாசு கொண்டு வந்த ஒரு தந்திரமான ஒரு காரியம் தான் இந்த மரியாள் வணக்கம். இதை தைரியமா சொல்றேன், திரும்ப சொல்றேன், என் நம்பர் நான் கொடுக்குறேன், எனக்கு போன் பண்ணலாம். இது நிறைய விஷயம் இருக்கு, சிம்பிளா சொல்றேன். இன்னைக்கும் தியானாளின் ஆவிகள் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு விரோதமா போராடி கொண்டிருக்கு. மறைவிடமா, அல்லேலூயா, மறைவிடமா போராடி கொண்டிருக்கு. இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு விரோதமாக உங்க வாழ்க்கையில எழுப்புதல நல்ல கவனிங்க. பாஸ்டர் நல்ல ஜோம் பண்றான் பாஸ்டர்,
3 நாள் நல்லா போகுது. 4வது நாள் என்ன ஆனது? ஒரு அடி விழுது பாஸ்டர். அது ஒண்ணு இல்ல, இந்த தியானலுக்கு பிரச்சனை தான். நல்ல ஜோமனை சண்டே வந்து நல்ல ஜோமானும், நல்ல ஆண்டவர் ஆராதிக்கணும், நல்ல ஆண்டவர் பிள்ளையா வாழணும்னு முடிவெடுத்துட்டு தான் போறேன் பாஸ்டர். திங்கக்கிழமை சூப்பரா இருக்கு பாஸ்டர். ஆனா செவ்வாய்க்கிழமை சாயங்காலத்துல இருந்து தியானம் எழும்பிரா பாஸ்டர். நீங்க எதிர்பார்க்காத சைட்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு என்ன விடும்? அடி விடும், பிரச்சனை வரும். அந்த எழுப்புதல் உங்களுக்குள்ள உண்டான அந்த நாங்க ஞாயிற்றுக்கிழமை போட்ட ஒரு அக்கினி, அதை அணைக்கிறதுக்கு அவன் அந்த வாரத்துல என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்யணும். உங்களுக்கு வர சோதனை எனக்கு வராது, எனக்கு வர சோதனை உங்களுக்கு வராது. உங்களை எப்படி அடிச்சா நீங்க அமைதியாவே அவனுக்கு தெரியும், என்ன எப்படி அடிச்சா நான் அமைதியாவேன்னு அவனுக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வரும். அதனாலதான் சில நேரம் நினைக்கிறோம் எனக்கு வந்த சோதனை யாருக்கும் வரல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு உங்க சோதனை வேற ஒருத்தர் வந்து அவங்க தாங்கிடுவாங்க, நீங்க அதை தாங்க மாட்டீங்கன்னு அவனுக்கு தெரியும். உங்க வீக்னஸ் அவனுக்கு தெரியும். எங்க அவ்வளவு பெரிய அப்போஸ்தலன் மூலமாய் ஒரு பெரிய தாய் சபை போட்டு விலகின அந்த எபேசுல ஒரு பயங்கரமான ஒரு அடி விழுது. அவங்களுடைய நம்பிக்கை மாற்றப்படுது, அவங்களுடைய எண்ணம் மாற்றப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுடைய எல்லாமே மாற்றப்படுகிறது. காரணம் என்ன? இதுக்கு காரணம் என்ன? இது என்ன விஷயம்? நல்லா கவனிங்க. நான் இன்னொரு பிக்சர் காட்டுறேன், கவனிங்க. அந்த அந்த மரியாளுக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? இவங்க இயேசுவை போல. இயேசுக்கு அவங்களும் என்னங்க? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மட்டும் கிடையாது, வேற உண்டு, மரியாதை உண்டுங்க அப்படின்னு இவங்களாக ஒண்ணு என்ன பண்ணாங்க? தியோட்டோகோஸ்னு மரியாதை ஒரு பேரை வச்சாங்க. ஏன் கருப்பு கலர்ல? இது வந்து அந்த கோயில் பல வருஷத்துக்கு அப்புறம், சில வருஷத்துக்கு அப்புறம் ஆனது. இப்போ ஒரு தூண் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதை எல்லாம் கவனிங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த கோயில் அழிஞ்சிச்சு, அந்த சிலையும் அழிஞ்சிச்சு. ஆனா அந்த ஆவி இன்னும் என்ன பண்ணுது? கிரியை செஞ்சிட்டு. ஹல்லேலூயா. தியானலுக்கு சிலையும் போச்சு, அது மியூசியம்ல வச்சிருக்காங்க, கோயிலும் போச்சு. ஆனா ஸ்பிரிட் என்ன பண்ணுது? இப்படிதானே இருக்கும். தியானலுக்கு சில இப்படிதானே இருக்கும். அப்படியே நீங்க பாருங்க, பாருங்க, சொல்லுங்க என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க. இது வராது, எனக்கு தெரியுமே இது வராது, இது வராது, இந்த பிக்சர் வராது, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இது கண்டிப்பா பிரச்சனை பண்ணணும். நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு பிக்சர் வச்சிருந்தேன், ஆனாலும் நான் போடுறேன். சரி, கண்டுபிடிங்க என்ன வித்தியாசம் இருக்கு. இடது பக்கம் தியானால் விற்கிறாங்க. கிரீடம் கூட ஒரே மாதிரி இருக்கா? கிறிஸ்தவங்க நம்பணும் அப்படிங்கிறதுக்காக கையில ஒரு பொம்மையை மட்டும் கொடுத்துருக்கு. அது இயேசுவும் கிடையாது. அவங்க இயேசு நீ சொன்னதெல்லாம் நம்ப முடியுமா? ரோமன் கேத்தலிக் மக்கள் இதை கவனிக்கிறீங்க, யோசிங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு யோசிங்க. உங்க உணர்ச்சியை காயப்படுத்தவோ உங்க நம்பிக்கையை நான் உடைக்கவோ என்னுடைய நோக்கம் கிடையாது. சரித்திரத்துல இருந்து அடிப்படை உண்மையை நான் பேசுறேன், முடிவு நீங்க எடுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த தியானம் எவ்வளவு பயங்கரமா போராடுதுன்னு நீங்க கவனிச்சு பாருங்க. எவ்வளவு பிரத்யட்சமா போராடுது. இதே இதுக்கு என்ன பேர் தெரியுமா கொடுக்குறாங்க? பிளாக் மடோனா. இருக்கு இந்த வலது பக்கம் இருக்கிற இந்த பிக்சர், பிளாக் மடோனா, மதர் ஆஃப் காட். யூரோப் ஃபுல்லா இந்த நம்பிக்கை பரவச்சு. அந்த இந்த நம்பிக்கைக்கு ஆதாரமா இருந்தது எபேசு பண்ணணும். ஹல்லேலூயா. இந்த தியானாளுடைய வல்லமை இன்னைக்கும் சபைகளுக்கு விரோதமா போராடி கொண்டிருக்கு. ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமா போராடி கொண்டிருக்கு. உங்களுக்குள்ள உண்டான எழுப்புதல் அணைக்க, உங்களுக்குள்ள உண்டான அந்த அபிஷேகத்தை அணைத்து போட இந்த வல்லமை இன்னும் போராடி கொண்டிருக்கு. நீங்கள் தயவு செய்து உங்க வாழ்க்கையை கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். நீங்க ரொம்ப அதிகமா நீங்க ஜெபிக்க வேண்டிய காலம் இது. ஹல்லேலூயா. வசனத்துக்கு நேராய், சத்தியத்துக்கு நேராய் திரும்ப வேண்டிய காலம் இது.
உங்க நேரத்தை அதிகமா ஜெபத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த தியானாளின் வல்லமைகள் இன்னைக்கு சபைகள்ல அன்னைக்கு எபேசுல உண்டான அவ்வளவு பெரிய எழுப்புதலை இதை அணைச்சு போட்டு, இன்னைக்கு எபேசுல சபை இல்ல, ஒண்ணு இல்ல, இதான் இருக்கு. ஹல்லேலூயா. இதான் இருக்கு. இந்த ஹவுஸ் ஆஃப் மேரின்னு சொல்ற இந்த வீட்டை பார்க்க எல்லாரும் போறாங்க. எத்தனையோ சபைகளுக்கு எழுப்புதல் உண்டாகுவதற்கு ஆதாரமா இருந்த ஒரு சபை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரு இடத்துல ஒரு சபை வருதுன்னா சும்மா வரலங்க. ஒரு ஆவிக்குரிய சபை ஒரு இடத்துல வருதுன்னா சும்மா வராது. ஒரு மனுஷன் நினைச்சு அது வராது. ஹல்லேலூயா. அப்படியே அவ்வளவு பெரிய அந்த டியானால் இருக்கிற அந்த இடத்துல ஒரு எபேசு சபையை கர்த்தர் வைக்கிறாருன்னா கர்த்தர் எவ்வளவு பெரிய நோக்கம் இருக்கும் நினைச்சு பாருங்க. ஒரு இடத்துல ஒரு சபை வருதுன்னா கர்த்தருடைய பெரிய திட்டம், பெரிய தீர்மானம் ஒரு ஆவிக்குரிய சபைங்கிறது வர்றதுக்கு. ஹல்லேலூயா. ஒரு எழுப்புதலின் நோக்கமாய் கர்த்தர் அதை வைக்கிறார். அந்த சபையிலிருந்து சில அக்னி புறப்படும். கர்த்தர் அந்த சபையை ஒரு இடத்தை பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறார்னா சும்மா இல்ல. ஹல்லேலூயா. அப்ப சும்மா வரல. ராமந்தனையில சும்மா ஒரு சர்ச்சை வரல. 4 பேர் வந்து 4 பில்லர் எழுப்பல. இது கர்த்தருடைய நோக்கம் அங்க இருக்கு. இந்த சுற்றுப்புற கிராமங்கள், நான் சொல்றேன், அடிக்கடி சொல்ற ஒரு 10 கிராமங்களை நீங்க போக்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அங்க இருந்து கர்த்தர் நமக்கு ஆத்துமாக்களை தரணும். சும்மா ஆண்டவர் பேருக்கா கடமைக்கா இங்க ஒரு ஆலயத்தை கொண்டு வரல. கர்த்தருடைய பெரிய நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஊழியம் சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஊழியத்தின் அஸ்திபாரத்துல கர்த்தருடைய ரத்தம் இருக்கு, நம்முடைய ஜெபம் இருக்கு, நம்முடைய கண்ணீர் இருக்கு. ஊழியம் பயங்கரமா எழும்பும். ஹல்லேலூயா. அநேக ஊழியர்கள் இந்த ஊழியத்துல எழும்புவாங்க. கர்த்தர் அதை செய்வார். ஒரு நம்ம சந்ததி முடிஞ்சா கூட அடுத்த சந்ததியில எழும்புவோம். ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அது ஒரு சாட்சியை சொல்லணும்னா, நாகர்கோயில்ல நம்ம ஸ்தாபன சபை ஒண்ணு இருக்கு. அந்த சபையினுடைய வளர்ச்சியை தான் இன்னைக்கு பாக்குறாங்க எல்லாரும். அந்த சபையினுடைய ஆரம்பம் யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. அந்த ஜான்சன் அண்ணனுடைய அப்பா ஜாய்சன் பாஸ்டர் வந்து ஊழியம் செஞ்சார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாராங்க. சாப்பாடு கூட கஷ்டப்பட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு ஊழியர் வந்தார். அவரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். முழங்காலே நிப்பாராம். அப்பா சபையெல்லாம் கிடையாதுங்க, சின்ன கூரை தான். முழங்காலன்னு அழுதுட்டே இருப்பாராம். அந்த எழுப்புதல் அவர் இன்னைக்கு பார்க்கல. ஹல்லேலூயா. அந்த சபை நீ உலகம் முழுவதும் ஆண்டவர் கொண்டு போயிருக்காரு. ஆனா அதுக்கு அஸ்திபாரத்துல என்ன இருக்கு? ஏதோ கண்ணு தெரியாத, நம்ம கண்களுக்கு தெரியாத ஒரு ஊழியருடைய கண்ணீர் அங்க இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ சபை என்பது அஸ்திபாரம் கல் இல்ல. அஸ்திபாரம் என்னது? கண்ணீர். இது பிசாசு. அதான் ஆண்டவர் சொன்னார், சபைக்கு விரோதமா ஒரு பிசாசு எழும்புதுன்னா அது எழும்பி ஜெயிக்காது. ஏன்னா அதுக்கு அது அஸ்திபாரம் கிறிஸ்துவா இருக்கிறார். ஹல்லேலூயா. அஸ்திபாரம் இயேசுவா இருக்கிறார். ஒரு இடத்துல ஒரு சபை வருதுன்னா இன்னைக்கு நாங்க வடிக்கிற கண்ணீர், ஒருவேளை நாங்க கண்ண மூடினாலும் இந்த ஊழியம் எழும்பி பிரகாசிக்கும். எனக்கு தெரியும். அங்க இருந்த சில ஊழியர்கள், மிஷனரிகள் எழும்பி போவாங்க. ஒரு பெரிய ஒரு சபையா மாறும். ஹல்லேலூயா. ஒரு சபை ஒரு இடத்துல எழும்புதுனாலே தியானாளுக்கு என்ன அடிக்கும்? அலற அடிக்காது. ஒரு இடத்துல ஒரு தேவ நல்லாதான் இருப்பீங்க. நீங்க சும்மா சர்ச்சைக்கு வந்துட்டு சும்மா போவீங்க, உங்களை ஒண்ணும் செய்யாது. ஆனா என்னைக்கு நீங்க ஜெபிக்கணும்னு முடிவெடுங்க, அவனுக்கு பாதாளத்துக்கு நியூஸ் போயிடும். அண்ணா ஒருத்தன் எழுப்பிட்டான்டா, உடனே வருது. எல்லா தியானாலும் சேர்ந்து வரும். உங்களை எப்படி சோர்வுக்குள்ளாக்கி உங்களை எப்படி உட்கார வைக்கணுமோ உட்கார வச்சு. ஹல்லேலூயா. அதனாலதான் ஒருத்தர் சொன்னாரு, பிசாசு உங்களை வந்து அழிக்காம, பிசாசு என்ன செய்யாதான்? அழிக்காதான். பிசாசு என்ன செய்யலாம்? அழிக்காதான். சோர்வு மட்டும் கொண்டு வரும். அவ்வளவுதான் அதை செய்யும். ஆனா அதுவே போதுமே. சோறு மட்டும் என்ன செய்யும்? என்ன ஜெபித்து என்ன பிரயோஜனம்? முடிஞ்சு போச்சு. எல்லாம் இந்த தியானாளுடைய ஆவிகளுடைய வல்லமை. ஹல்லேலூயா. பாருங்க இந்த பிக்சரை பாருங்க. எபேசில் உண்டான எழுப்புதல் எங்க? இது எங்க? ஒரு கருப்பு உருவத்தை கையில வைத்து ஜனங்கள் முன்பாய் காட்டுறாங்க. சபையினுடைய பரிதாப நிலையை பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு தேவ அவ்வளவு பெரிய அப்போஸ்தலன் வந்து கண்ணீர் வடிச்சு ஆரம்பிச்ச ஒரு எழுப்புதலை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருப்பாரு. இந்த ஆவி சாதாரணமானதல்ல. ஹல்லேலூயா. தீமோத்தேயு
தீமோத்தேயு, யோவான் போன்ற பெரிய பெரிய ஊழியர்களை பார்த்த ஒரு எபேசு பட்டணம் எங்க வந்து நிக்க பாருங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. நான் இன்னைக்கு நல்லா ஜெபம் பண்றேன், இன்னைக்கு நல்லா பைபிள் படிக்கிறேன், நாளைக்கு எப்படி இருப்போம்? கர்த்தருடைய கருத்துல ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து தாழ்மையா வாழணும். ஹல்லேலூயா. சில பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அவங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு எல்லாம் பெருமை வந்துடும். ஒரு பெருமை பாராட்ட அவசியம் இல்லை. நம்ம எல்லாம் மாம்ச சரீரத்துல இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ கிருபையில நம்ம நிக்கிறோம், அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெரிய பெரிய ஊழியர்கள், பெரிய பெரிய பவுல் நட்டான், அப்போலோ நீர்ப்பாய்ச்சல் சொல்ற அளவுக்கு பவுலுக்கு இணையா எழுப்பின அப்போலோ போன்ற ஊழியர்களை பார்த்த பட்டணம், தேசம், சபை. அது இன்னைக்கு எங்க கொண்டு வந்து அந்த ஆவி நிப்பாட்டி இருக்கு. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பா இருக்கட்டும் இந்த எபேசு. அதான் ஆண்டவர் சொன்னார், நீ ஆதியில கொண்டு அன்பு விட்டுட்ட, நீ மறுபடியும் அந்த கிரியை செய்தா நீ தப்புவ, இல்லனா உன் விளக்க தண்டனை எடுத்துருவேன். ஆண்டவர் சொன்ன மாதிரியே விளக்க தண்டனை எடுத்துட்டார். அதுக்கு அடையாளம் தான் இது, இந்த பிக்சர். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2 நான் வாசிச்சேன், விளக்க தண்டை உன்னிடத்திலிருந்து எடுத்து போடவே சொன்னார்ல, அது நடந்துச்சு. எபேசுல நடந்துச்சு. அப்போ தெய்வத்துக்கு மேல இருக்கிற அன்பு ஒரு நாளும் குறையக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த அன்பின் கிரியை ஒரு நாளும் குறையக்கூடாது. ஆதியில என்ன செய்தியோ அதை செய்யணும் சொல்லி யோவான் எபேசுகிட்ட பேசினார், எபேசு சபையிட்ட பேசினார். ஆனா அவங்க மனம் திரும்பல. சில ஆண்டுகள் கழித்து அந்த சபையினுடைய முடிவு இப்படி வந்து முடிந்தது. எவ்வளவு 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 வேதனை. ஹல்லேலூயா. இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபைக்கு முன்பாக ஏதோ ஒரு கருத்து உருவத்தை காண்பித்து ஜனங்களை ஆராதிக்க வைக்கிற எவ்வளவு அவல நிலை. ஹல்லேலூயா. மரியாளுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. மரியாதை நம்ம மதிக்கிறோம். அவங்க நம்மளுடைய மோசே, ஆபிரகாம், பவுல், பேதுரு போல அவர்களுக்கு கிறிஸ்துக்குள் நமக்கு ஒரு மூத்த சகோதரி. அவங்க ஒரு முக்கியமானவங்க. ஹல்லேலூயா. அவங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். அவங்களை குறித்து நிறைய செய்திகளை நான் பேசியிருக்கிறேன். ஆனா இது பைபிள் உள்ளதல்ல, இது பைபிள் உள்ளதல்ல. அந்த தியானால் நாவி எவ்வளவு வஞ்சகமாய் இன்னைக்கு போராடி கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கை. இது வந்து ஏதோ ஒரு காரியத்தை பேச நினைக்க, உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய எச்சரிப்பா இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில இடத்துல எச்சரிப்பின் செய்தியில பேசினா கேட்க மாட்டாங்க. நீங்க நல்லா கேட்கறீங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர், நான் ஆசீர்வாதம் செய்தியே வரலையே, வாக்குத்தத்தமே வரலையே, இதான் ஏன் வாக்குத்தத்தம்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை மீண்டும் நீங்க கட்டுனீங்கன்னா உங்க விளக்கு எரியும். நீங்க வெட்டீங்க, உங்க விளக்கு தண்டை எடுப்பார். இது ரியல், இதான் வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. சபையே தெய்வத்தின் மேல ஆதில கொண்ட அன்புல நீங்க எழும்புங்க. நீங்க முன்னாடி ரட்சிக்கப்படும் போது எவ்வளவு அன்பா இருந்தீங்க ஆண்டவர் மேல, எவ்வளவு நேசிங்க. இன்னைக்கு ஏன் உலகத்தை பார்த்து விட்டு ஓட்டீங்க? உங்க பிரச்சனைகளை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவர் வேண்டாம்னு கூட நினைக்கிறது நேரங்கள்ல. அதெல்லாம் வேண்டாம். ஆதில கொண்ட அன்புக்கு நம்ம திரும்புவோம். ஹல்லேலூயா. எதையும் எதிர்பார்க்காம இயேசு அன்னைக்கு நேசிச்சோம். நம்ம வாழ்வானால சாவானால இயேசுன்னு ஓடி வந்தோம். அந்த அன்புக்கு நேரம் நம்ம திரும்புவோம். ஹல்லேலூயா. பணம் தரல, காசு தரலன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் ஏற்ற வேலை நமக்கு எல்லாவற்றையும் செய்வார். இந்த 7 பொன் குத்து விளக்கு பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு 7 சபைகள். ஹல்லேலூயா. போட்டிருக்க பாருங்க, எபேசு, சிமர்னா, வாசிங்க, பெர்கமு, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா. 7 சபைகள். இந்த 7 சபைகள்ல அதாவது முதல்ல இருக்கிறதா முக்கியம், ரெண்டா அப்படி இல்லை, எல்லாமே ஒரே ஒவ்வொன்றும் ஒரு விதத்துல விசேஷமானதுதான். ஆனா முதல்ல இருக்கிறது எபேசு சபை. அதனுடைய விளக்கத்தண்டை எடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதான் போன பிக்சர்ல நான் உங்களுக்கு காமிச்சேன். அவருடைய விளக்கத்தண்டை எடுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ சபை, அதுல வந்து அந்த சபையை குறித்து 2 விதத்துல இருக்கு. ஒண்ணு விளக்கு தண்டுகள் சொல்றது, 7 விளக்கு தண்டு. இதே மாதிரி 7 விளக்கு தண்டு. கடைசியில சொல்றாரு விளக்கு தண்டு, தனியா ஒரு விளக்கு தண்டை பத்தி பேசுறாரு. அது இது. சரி, இப்ப 7 சபைகள், அந்த விளக்கு தண்டில இருந்து அது எபேசு எடுக்கப்பட்டது. இப்ப திரும்ப வாசிங்க, வெளிப்படுத்தல் 2:5 வாசிங்க.
ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கிவிடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அது நடக்கும். நல்லா உங்க வாழ்க்கைய அழிக்கிற தியானாளின் ஆவி என்னன்னு கவனிச்சிருங்க. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. சில விஷயம் உங்களுக்கு அடிக்கடி ஒரு போராட்டமா இருக்கா, அதுக்கு பின்னாடி ஒரு தியானாளின் ஆவி இருக்கு. தூக்கி தூர போடுங்க. வேண்டாம் வேண்டாம். அது இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு ஜெபம் ஓடல, அது இருக்கிறதுனாலதான் உங்களால வாழ முடியல ஒழுங்கு ஆண்டவருக்காக. வேண்டாம். அல்லேலூயா. அன்னைக்கு அப்போஸ்தலர் 19 தூக்கி போட்டு எரிச்ச மாதிரி எத்தனை லட்சம் நாளும் சரி எரிச்சிருக்காரு. அது நமக்கு வேண்டாம். இப்ப இதை நம்ம எப்படி ஜெயிக்கணும்னா, கர்த்தர் இதுக்கு நமக்கு விசேஷ ஒரு அபிஷேகத்தை இந்த ஆவியை ஜெயிக்க. ஹல்லேலூயா. அது இதே இதுலதான் இருக்கு. நீங்க கரெக்ட் போச்சா? ஏசாயா 11:2 அதுல அந்த 7 விதமான அபிஷேகத்தை குறிச்சு போட்டிருக்கு. வாசிங்க. ஏசாயா 11:2 7 சபைகளை குறித்து வாசித்தோம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். அப்ப முதல்ல உள்ள அபிஷேகம் ஞானத்தின் ஆவி. சொல்லுங்க. ஞானத்தின் ஆவி. இரண்டாவது உணர்வின் ஆவி. உணர்வின் ஆவி. சொல்லுங்க. உணர்வின் ஆவி. மூணாவது ஆலோசனை ஆவி. நாலாவது பலத்தின் ஆவி. ஐந்தாவது அறிவின் ஆவி. ஆறாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி. ஏழாவது கர்த்தருடைய ஆவி. இந்த 7 அபிஷேகம், 7 விதமான அபிஷேகம் உங்களுக்கு இருக்குமானால் தியானாளின் ஆவியை நீங்க ஜெயம் எடுக்கலாம். அந்த 7 விளக்கு தண்டு சபையை குறிக்குது. அந்த அதே 7 விளக்கு தண்டை வைத்து ஆண்டவர் ஏசாயா 11:2 பேசுறாரு. 7 விதமான அபிஷேகம். ஹல்லேலூயா. அந்த பொன் குத்துவிளக்கு என்றாலே அது அபிஷேகத்தை அடையாளப்படுத்துகிறது. இந்த 7 அபிஷேகம் உங்களுக்கு இருக்குமானால் இந்த தியானாளின் ஆவியை நீங்க ஜெயிக்கலாம். அப்போ நீங்க இன்னைக்கு போனோம்னா உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் என்னன்னா, ஏசாயா 11:2 மனப்பாடம் பண்ணிடணும். ஞானத்தின் ஆவி, உணர்வின் ஆவி, ஆலோசனை ஆவி, பலத்தின் ஆவி, அறிவின் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி, கர்த்தருடைய ஆவி. இது ஏன் மனப்பாடம் சொல்றேன்னா, நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த 7 விஷயத்தை வச்சு ஜெபம் பண்ணணும். இந்த 7 எனக்கு தாங்கப்பா, இந்த 7 எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. இந்த 7 வித அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற இந்த 7 விதமான இந்த ஆவி உங்க மேல இல்ல அப்படின்னா உங்களால அந்த தியானாளின் ஆவியை ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா இது ஞானம், உணர்வு, எல்லா விஷயத்திலையும் இது போராடும். அப்ப ஞானத்தின் ஆவி வேணும், உணர்வின் ஆவி வேணும், ஆலோசனை ஆவி வேணும், பலத்தின் ஆவி வேணும். ஹல்லேலூயா. அறிவின் ஆவி வேணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி வேணும். எல்லாவற்றுக்கும் மேல ஒரு மகிமையின் கர்த்தரின் ஆவி நமக்கு வேணும். அது அந்த மகிமையின் அபிஷேகம். இது நமக்கு தியானின் ஆவியை நம்ம ஜெயிக்க நமக்கு மிகுந்த உதவியா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது. திரும்ப ஒருக்கா கூட நீங்க வீட்டுக்கு போய் இதை நான் எடிட் பண்ணி போட்ட பிறகு நீங்க இந்த செய்தியை கேளுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை காத்துக் கொள்வார். நம்ம எல்லாரும் முழங்கால் பண்ணிடலாம். எபேசியத்தோடு முடியுது. ஆண்டவர் சித்தமானா அடுத்த சபையை குறிச்சு அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆண்டவர் சித்தம் பண்ண. சரி, இந்த எபேசில நடந்த ஒரு பெரிய எழுப்புதல், அதை கெடுத்து போட்ட அந்த தியானாளின் வல்லமை, நாம் எப்படி அதற்கு நம்மை காத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். உங்க வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையை ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் எப்படி இருக்கிறேன்? என் வாழ்க்கையில இந்த தியானாளின் வல்லமை இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறதா? அவ்வளவு பெரிய எழுப்புதல் உண்டான அந்த பட்டணத்தை அது வசமா வஞ்சகமா சில நபர்களை தன்னுடைய கரத்தில் எடுத்து அடிச்சு போட்டது. அந்த கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கையை திருப்பி போட்டது, வேதத்தின் நம்பிக்கையை திருப்பி போட்டது. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா? இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய போராட்டம் இருக்குல்ல. இன்னைக்கு வரைக்கும் ஆமென் சோதனை எத்தனையோ ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல.
ஆனா இன்னொரு உண்மையான விஷயம் தெரியுமா? ஆவிக்குரிய சபைகளில் இருக்கிற தேவ பிள்ளைகள் விரோதமா அது போராடி கொண்டிருக்கிறது. அதுக்கு எழுப்புதல் பிடிக்காது. ஒரு மனுஷன் ஜோம் பண்ணா பிடிக்காது. ஒரு தேவ பிள்ளை ஆவியில அனலா எழுப்பி ஜோம் பண்ணா அந்த தியானாளின் ஆவிக்கு பிடிக்காது. அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பெயரில் அது விளங்கி அது பயங்கரமான சபைகளை தாக்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி நம்ம ஜோம் பண்ணுவோமா? இந்த 7 அபிஷேகத்தை கண்டனங்களுக்கு தரும்படியாக ஞானத்தின் நாவினால் உணர்வின் நாவினால் இந்த 7 அபிஷேகத்தை கத்தனமே ஊற்றும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் மந்திரத்துக்கு நான் காக்கப்பட எனக்கு கிருபைக்காரண்டவரே, எனக்கு ஞானக்காரண்டவரே, எனக்கு பலன்காரண்டவரே, எனக்கு அறிவிக்காரண்டவரே சொல்லி எல்லாரும் நோக்கி கூப்பிடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மகிமை, தேவ மகிமை, கர்த்தருடைய ஆவியாகிய தேவ மகிமை, கர்த்தருடைய ஆவியாகிய தேவ மகிமை ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்ளட்டும். என்னை காத்துக் கொள்ளட்டோரே சொல்லுங்க. தேவ மகிமைக்கு நிரப்பட்டும். தியானாளின் மந்திரங்கள், தியானாளின் மந்திரங்களுக்கு விலகி காக்கப்படுவீர்களாக. காத்துக்கொள்ளும். பைபிள் சொல்றது உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருக்கிறவன் பெரியவன். இந்த உலகத்தில் போராடுற அந்த குட்டி குட்டி பிசாசுகளை பார்க்கிறோம். தியானாளில் போன குட்டி குட்டி ஆவிகளை பார்க்கிறோம். நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அவர் ஞானத்தில் சிறந்தவர். உங்களை காத்துக் கொள்வார், உங்களை காத்துக் கொள்வார். நல்ல ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கமா தேவ சமூகத்தில் காத்துருங்க. 7 அபிஷேகத்தால் ஒவ்வொரு நாளும் நீங்க நிரப்பப்படுங்க. ஆண்டவர் உங்களை காத்து ஆசீர்வதிப்பார்.